ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஜஸ்டிஸ் ஆஃப் ஜெனி அப்படின்ற ஒரு படத்தை பற்றின மூவி ரிவ்யூ தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் போகுது. பட் இதில் வந்து ஒரு கேஸ், ஏற்கனவே ஒரு கேஸ் கொலை நடக்குது, அது ஜஸ்டிஸ் ஜெனியில் நடக்குது. ஸோ அந்த பொண்ணுக்குரிய நம்ம என்ன மாதிரி ரிவ்யூஸ் அதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்றதான் இதோட பேஸ். ஆனால் இந்த கேஸ் வந்து ஏற்கனவே அதாவது கொலை நடந்து ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ அந்த கதையை திருப்பி, அந்த கேஸை திருப்பி ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரீஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கேஸை கொண்டு வந்து அந்த இதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த கதை வந்து ஏற்கனவே நம்ம சில படங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம இது மாதிரி கதைகள் சில சீன்லாம் இங்கே வந்து பார்த்துருப்போம். பட் அதுக்கப்புறம் வந்து ரியலிஸ்டிக்காக இங்கே வந்து நம்ம பார்க்குற மாதிரி தெரியுது. ஏற்கனவே இது வந்து நம்ம பார்த்த சில படங்களோட கதைகளில் பிட்டு சீன்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ நம்ம இதை கரெக்டாக ஃபாலோஅப் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஏற்கனவே பார்த்த கதை மாதிரி தான் தெரியுது. இதில் வந்து வக்கீல் வந்து அந்த ஒரு போலீஸ் வந்து எல்லா வேலையும் பார்க்குற மாதிரியும், அதே மாதிரி இதில் யாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணாத மாதிரியும், ஒரு சிலர் மட்டும் கேஸ் மட்டும் மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. கதை வயசில் இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த கதையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்டர்வலில் மட்டும் ஒரு சில சீன்ஸ் ஏற்கனவே அப்படி கொஞ்சம் த்ரில்லராக மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கும். இன்டர்வல் பேஸ் முடிஞ்சு திருப்பி ரீஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த த்ரில்லர் அப்படியே கொண்டு போகிறாங்க. ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகும்போது கடைசியில் திடீர்னு பார்த்தா அது எல்லாமே மறுபடியும் ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு சிட்டிஸ் மாதிரி தான் கொண்டு வராங்க. இதை வந்து ஒரு த்ரில்லர் மூவியாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அவங்க காம்ப்ளிகேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கிளைமேக்ஸ் பொறுத்தளவில் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்னு கொண்டு வரலான்னு பார்த்தா எல்லாமே ஒதுக்கிட்டு ஒரு சில வித்தியாசமான ஒரு விஷயங்களை கொண்டு வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் வைஸ் வந்து படம் ஓகே, சவுண்டு ஓரளவு நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரில்லிங்கை வந்து கரெக்டாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கதையை பிளாக் பண்ணி இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி அந்த த்ரில்லிங்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் இந்த இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவுக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.